தற்போதைய முக்கிய செய்தி பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு சார்பில் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருக்கும் முக்கிய செய்தி இது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை குறித்த பரிசு தொகுப்பு அறிவிப்பு வந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் விளக்கமான தகவல்களை கேட்கலாம். பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். சிவா. மோகன்ராஜ், 2025ஆம் ஆண்டில் தமிழர் திருநாளான இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய வகையில் கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக 2025ஆம் ஆண்டு தைப்பொங்கல் சிறப்பு தொகுப்பு என்பது தமிழக அரசால் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் முகாம்களில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்காக தமிழக அரசுக்கு 249 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த சிறப்பு பொங்கல் தொகுப்பு மூலமாக 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இலவச வேட்டி சேலையும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அனுப்பப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு விரைவாக அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மோகன்ராஜ். சிவா, பொங்கல் பரிசு தொகை ஏதாவது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறதா? பரிசு தொகை அறிவிப்பு, அது மட்டுமல்ல வெல்லம் அந்த தொகுப்பில் சேர்க்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது சில நாட்களுக்கு முன்னர், அது அடங்கி இருக்கிறதா? இந்த 2 கேள்விகளுக்கு பதில் வேண்டும் சிவா. நிச்சயமாக, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்போடு 1000 ரூபாய் ரொக்கம் கூட வழங்கப்பட்டு வருது. ஆனால் இந்த முறை அந்த ரொக்கமும் அறிவிக்கப்படாது பொதுமக்களிடையே ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல அவர்களுக்கு வெள்ளம் வழங்கப்பட்டு வருது. இந்த முறை சர்க்கரை மட்டும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு ஏமாற்றங்கள் பொதுமக்கள் இருப்பதாகவே அவர்கள் கருதுகிறார்கள். இருப்பினும் இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுவது போலவே வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.